மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தவத்தினை தொடர்ந்து மகிழ்வித்து மகிழ் என்ற தலைப்பில் இன்று சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கிளியரா இருக்குமா? வாழ்க வளமுடன். அற்புதமாக நமக்கு இன்றைக்கு நித்தியானந்த தவத்தை நடத்தி தந்த பேராசிரியர் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரா சீனிவாசம் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்கை யோகா ஆன்லைன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் உரித்தாகுக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு மகிழ்வித்து மகிழ் என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கின்றோம் அன்பர்களே. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா என்ன? இப்போ நாம எதை பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக மறுபடியும் அது நம்ம கிட்ட வந்து சேரும் என்ற ஒரு விளக்கம்தான் இந்த தலைப்பு. இப்ப எல்லாரும் இன்பமா மகிழ்ச்சியா வாழ நினைக்கிறோம். அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னா, நாம் மற்றவங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் பொழுது நாமும் மகிழ்ச்சியா இருப்போம் என்பதுதான். பொதுவா மகிழ்ச்சி என்பது எப்போது இருக்கும்? நாம் எப்படி பிறரை மகிழ்விக்க முடியும், அதற்கு நாம் என்னென்ன தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க மனவளக்கலை பயிற்சி மூலமாக கொடுத்திருக்காங்க. பொதுவா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு? பணம் நிறைய இருந்துட்டா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அது மட்டுமே உண்மை கிடையாது. என்னுடைய சின்ன புன்னகை கூட சிலரோட சிறகை விரிக்கும். சின்ன அரவணைப்பு கூட ஒருத்தரோட வாட்டத்தை போக்கும். நம்ம பிரார்த்தனை சிலரோட சிக்கலை தீர்க்கும். பிறருக்காக நாம ஒதுக்கும் சில நிமிட நேரம் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அன்றைய காலகட்டத்துல ஒரு சிறந்த எழுத்தாளர் இருந்தார். அவர் பேரு சி ஜானகிராமன். அவரோட சிலிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை படிச்சங்க. கொடுப்பதை பத்தி பேசும் கருப்பொருளை உடையது அந்த கதை. அந்த கதையில என்னன்னா, ஒரு அப்பா அவரோட பையனை உறவினர் வீட்டுல கொஞ்ச காலம் தங்க வச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு பையனை அழைச்சிட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. அதே ட்ரெயின்ல வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பொண்ணும் வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சின்னவன் அந்த சிறுவன் கையில பழம் இருக்கு, ஆரஞ்சு பழம். அது மட்டும் இல்ல, அங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்குறான். அந்த பழத்தை அம்மா கிட்ட கொடுத்துதான் உரிக்க சொல்லி சாப்பிட போறேன், யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு பத்திரமா அவன் கையிலே வச்சிருக்கிறான். அம்மா மீது அவ்வளோ ஏக்கமா இருக்கிறானேன்னு அப்பா நினைச்சிட்டே வராரு. வழியில அந்த சின்ன பொண்ணும் அவ ஒரு ஜட்ஜி வீட்டுல வேலை செய்ய போற கதையும் சொல்லிக்கிட்டே வர்றா.
அப்பாவும் பையனும் கேட்டுட்டே வராங்க. கடைசியா அந்த சின்ன பொண்ணு இறங்குற ஸ்டாப் வருது. இறங்கி போற நேரம் பார்த்து, இந்த குட்டி பையன் ஓடி போய் ஆசையா வச்சிருந்த அந்த ஆரஞ்சு பழத்த எடுத்துக்கிட்டு, "நீ சாப்பிடுக்கா" அப்படின்னு சொல்றான். அத பார்த்து அந்த மகன கட்டி தழுவும்போது, அந்த சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுவதாக ஒரு சிலிர்ப்பு எழுந்தது அப்படின்னு அந்த அப்பா நெகிழ்ந்து சொல்றார், அந்த கதையில. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒண்ண கொடுக்கறது மூலமா மகிழ்ச்சி கிடைக்கும் என்னும்போது, அந்த குழந்தை தானமாக மத்தவங்களுக்கு கொடுக்கிறத பார்க்கும்போது ஒரு பேரானந்தத்த தருது அப்படிங்கிறதான் அந்த கதையில சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறாரு அந்த ஆசிரியர். இறைவனோட படைப்புகள்லயே எது உயர்ந்தது என்று சொல்லும் ஒரு நாட்டுப்புற கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. கேளுங்க அன்பர்களே. இந்த உலகத்த படைச்ச இறைவன் அதை நிலைப்படுத்த ஆங்காங்கே மலைகளையும் படைச்சாராம். இத கேட்டுக்கிட்டு இருந்த ஞானி இறைவனை பார்த்து, சுவாமி உங்க படைப்பிலேயே இந்த மலைகள் தானே உயர்ந்தது அப்படின்னு கேட்டாராம். அதற்கு இறைவன் சொன்னானா, இந்த மலைகளையே பெயர்த்து எடுக்கக்கூடிய உளிகளையும் நான் தானே படைச்சேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இரும்பு தான் உயர்ந்ததா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு, இரும்பையே உருக்கும் நெருப்பையும் படைச்சிருக்கிறேனே என்றாராம். சரி, இப்போ நெருப்பு தான் பெருசா அப்படிங்கிற கேள்விக்கு, நெருப்பை அணைக்கக்கூடிய நீரையும் நான் தானே படைச்சிருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம். அப்போ நீர் தான் பெருசா? என்ற கேள்விக்கு, நீரின் போக்கையே மாற்றக்கூடிய காற்றையும் நான் தானே படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா இறைவன். கடைசியா, உங்க படைப்புகள்லயே எது சுவாமி பெருசு அப்படின்னு கேட்டாராம் அந்த ஞானி. அதற்கு இறைவன், எவன் ஒருவன் தன் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கிறானோ அவனே என் படைப்புகளிலேயே உயர்ந்தவன் என்றாராம். அப்ப இந்த சமூகத்துக்கு ஒன்றை தருவதன் மூலமாக மகிழ்ச்சியை நம்முள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த மானுட குழுவை மீட்க முடியும், காக்க வேண்டும் என்றால் அது தருவதன் மூலமாகத்தான் நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த உலகத்துக்கு நம்மால் ஒன்றை கொடுக்க முடியும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி கடலை விட பெரியது என்று பலரும் சொல்லியிருக்காங்க. நாம் அனைவரும் அவரவருக்கு நம்மால் முடிந்தத கொடுத்துதான் பார்ப்போமே. இப்போ இந்த மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். மகிழ்ச்சி என்று சொன்னா நம்ம அனைவருக்கும் தெரியும், இன்பம் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது துன்பம் இல்லாத ஒரு நிலை. சில நேரங்கள்ல நம்ம பட்ட வலிகளை கூட மறந்து இன்பத்தை நாம அனுபவிக்கிறது உண்டு. வலியோடயே இயங்கிக் கொண்டிருப்போம். ஏன்னா வலியோடு இயங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னா அந்த வலியை நான் பொறுத்து கொள்ளதான் வேணும். இப்ப குழந்தைங்க படிக்கிறாங்க பரீட்சைக்கு. இரவு பகலாக கண் விழிச்சு படிக்கிறாங்க. சரியா உணவு கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பொழுதுபோக்குக்கெல்லாம் ஓரங்கட்டிட்டு நல்லா ஆழமா கடுமையா உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க, தேர்ச்சி அடைகிறாங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும்போது அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போகுது. இறுதியில மிக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆக இந்த வகையில மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தன்மை மனித பிறவிகளுக்கு மட்டுமே உரியது. அதாவது இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் முழுமையாக அனுபவிச்சு வாழும் ஒரு பாக்கியம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, துன்பத்தை நீக்குவதும் ஆறாவது அறிவினுடைய சிறப்பு தான். தன்னுடைய துன்பத்தையும் பிறருடைய துன்பத்தையும் நீக்கும் பொழுதுதான் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதத்தான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொன்னாங்க. துன்பத்துல இருக்கிற ஒருத்தரை அந்த துன்பத்திலிருந்து நாம மீட்டெடுக்கும் போது அவங்க நமக்கு நன்றி உணர்வோட வாழ்த்து கொடுப்பாங்க. அப்போ அந்த துன்பம் நீங்கிய மகிழ்ச்சியில நம்மளை வாழ்த்தும் போது நமக்கும் அந்த மகிழ்ச்சியானது பற்றி கொள்ளுது. அப்ப இந்த உதவி செய்வது என்பது மனிதர்களால் மட்டுமே முடியும். மனிதர்கள் மட்டுமே ஓரறிவு தாவரத்திலிருந்து சக மனிதர்கள் வரை உதவி செய்து வாழும் சக்தி படைச்சவங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு செல்வந்தர் அவரு அளவுக்கு மிஞ்ச செல்வத்தோட இருக்கிறாரு. அதனால அவரோட மகிழ்ச்சியும் நிம்மதியும் தொலைஞ்சு போச்சு. அப்ப அதுல இருந்து விடுதலை அடையணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஞானிய சந்திக்கிறார். அப்ப ஞானி கிட்ட அந்த செல்வந்தர் சொல்றாரு, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன குறை? ஏராளமான செல்வம் இருக்குது. எங்க வேணாமாலும் போலாம், வரலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம்னு ஞானி சொல்றாரு. அப்போ அவரு செல்வந்தர் சொல்றாரு, இப்போ எனக்கு மகிழ்ச்சி தாங்க தேவை. வாங்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னா புறப்படுங்க நம்ம ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி அவரை அழைச்சிட்டு போறாரு. பெரிய பிளே கிரவுண்டு, நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப உற்சாகமாக ஃபுட்பால் மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேரும் அந்த விளையாட்டை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஞானி சொல்றாரு, என்னம்மா விளையாடுறாங்க பாருங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த செல்வந்தர் சொல்றாரு,
அந்த பந்து எப்படியெல்லாம் உதைப்படுது அதை கவனிச்சிங்களா அப்படிங்கிறாரு. அது ஏன் நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல, என்னோட நிலைமை இப்படித்தான் இருக்கு. ஒரு பக்கம் வருமான வரிக்காரங்க, இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள், இதுல சொத்தை பிரிச்சு கோடு, பிள்ளைகள் செய்யும் தகராறு வேற. இப்படி நாலா பக்கமும் உதைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு புலம்புனாராம் அந்த செல்வந்தர். சரி, இனிமே இங்க இருக்க வேண்டாம், நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலான்னு அந்த ஞானி அந்த செல்வந்தரை ஒரு இசை நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அற்புதமான புல்லாங்குழல் வச்சு இசை அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இசை மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா கழிஞ்சது. நிகழ்ச்சி முடிஞ்சு 2 பேரும் கார்ல போறாங்க. அப்ப ஞானி மெதுவா பேச்ச ஆரம்பிக்கிறார். இப்ப சொல்லுங்க, பந்துக்கும் புல்லாங்குழலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறாரு. அது புல்லாங்குழல், இது பந்து, அவ்வளவுதான். இந்த 2க்கும் தேவைப்படுறது காத்து தான். பந்து தான் வாங்கி வச்ச காத்த தானே உள்ள வச்சுக்குது, வெளிய விடுறது இல்ல. அதனாலதான் அது இப்படி உதைப்படுது. புல்லாங்குழல் அப்படி இல்ல. ஒரு பக்கத்தில் வாங்கும் காத்த இன்னொரு பக்கமா வெளியே விட்டுடுது. அதனாலேயே அது மனிதனோட உதடுகளுடன் உறவாடுது என்றார் ஞானி. அப்போ செல்வந்தருக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்னோட பணமும் இந்த பந்துக்குள்ள இருக்கிற காத்து மாதிரிதான். அது புல்லாங்குழலை தேடி போக வேண்டிய நேரம் வந்துட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அன்பர்களே, நாம இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மிடம் இருக்கும் பணத்தை நமக்காக செலவு செய்யும்போது மகிழ்ச்சி கிடைக்குது. அதை மத்தவங்களுக்காக செலவிடும்போது நிம்மதி கிடைக்குது. இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் பலனை இறைவனுக்கு ஒப்புவிக்கிறோம். என்னதான் பலன் இறைவன் கொடுத்தாலும் முயற்சியை நாம தான் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படி வாழுகின்ற காலகட்டத்துல நாம பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னா, சுவாமிஜி சொல்றாங்க, நமக்கு 5 விஷயங்கள் அவசியம் வேணும். உயர்வு படிவுகள்னு சொல்லுவாங்க. நல்ல உடல் ஆரோக்கியம், மனவளம் வேண்டும், நட்பு நலம், அப்ப பாவ புண்ணியத்தை சமன் செய்வதற்குரிய பயிற்சி, கருமைய தூய்மை பயிற்சி, இறுதியாக பிரம்ம ஞானம். இந்த பிறவியின் நோக்கம் இறை உணர்வு பெறுவது. இப்ப மனவளக்கலை மன்றங்களை போய் நம்ம ஆரம்ப காலகட்டத்துல பயிற்சி எடுத்து நல்லா கத்துக்கிட்டோம். முதல்ல அருள் ஆகுறோம், பிரம்மஞானம், அருட்செல்வி பிரம்மஞானம் பட்டம் கிடைக்குது. அடுத்து அருள்நிதி ஆகிறோம், துணை பேராசிரியர் ஆகிறோம், பேராசிரியர் ஆகிறோம். இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் நாம உயர்த்தி கொண்டே சொல்றோம். அப்ப நிறைய தொண்டு செய்யறோம். அப்ப நாம அடைந்த மகிழ்ச்சிய பயிற்சி மூலமாக நாம பெற்றுக்கொண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியை மற்ற அன்பர்களுக்கு பயிற்சியின் மூலமாக வெளிப்படுத்தி கொள்றோம். அப்போ அவங்களும் அந்த மகிழ்ச்சியை பெறாங்க பயிற்சி செஞ்சு. ஒரு சீன பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். பசித்தவனுக்கு மீனை உணவாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசி தீர்ந்த பிறகு அந்த மீனையே பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் முதல்ல துன்பப்படுறவங்களுக்கு இந்த பயிற்சியை முறைப்படி கற்றுக் கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வச்சு அதன் பிறகு அவங்களையே ஒரு ஆசிரியர் நிலைக்கு நாம உயர்த்தி அவங்க பல ஆசிரியர்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். அப்போ இந்த தொண்டு வாழ்க்கையில ஈடுபட சொல்லிதான் சுவாமிஜி நமக்கு அறிவுரை சொல்றாங்க. இப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பலனை கொடுக்கறது யாருங்க? இறைவன் தான். அப்போ அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பலனை உணர்ந்து முயற்சியை நாம சிறப்பா செய்து நாம வாழ்ற போது நாம மத்தவங்களை மகிழ்விக்க முடியும். அப்போ அந்த வகையில இப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பயிற்சி செஞ்சு நல்லாதான் நானும் இருந்தேன். அப்புறம் அந்த மெனோபாஸ் அப்புறம் உடம்புல பல மாற்றங்கள், கொஞ்சம் அதீதமா வெயிட் போட ஆரம்பிச்சது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் என்ன நினைச்சேன், சரி அம்மா அப்பா குண்டா இருக்கிறாங்க, இப்ப பரம்பரை பதிவு காரணமாக நம்மளுக்கு வெயிட் போட்டுருச்சு போல நினைச்சேன். அப்புறம் சில அன்பர்கள் நம்ம பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கு, அதெல்லாம் பெருசா ஒண்ணும் வெயிட் குறைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால எக்ஸ்ட்ரா நாங்க ஆசனங்களும் செய்யறோம். அப்ப அப்படினாலும் வெயிட் குறையுது, கஷ்டமா இருக்குன்னு வேற சொன்னாங்க. நான் சொன்னேன், 5 அணுகுமுறையை நம்ம சிறப்பா கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் பருமனை குறைக்க முடியும். என்னோட உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுது. தயவுசெய்து உங்களோட ஒப்பீனியனை மாத்திக்கோங்கன்னு சில அன்பர்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே ஒரு ரோல் மாடலா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் இப்படி தியரிய மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் இருந்து இருந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். அப்ப தற்செயலா சுவாமிஜியோட உணவுங்கிற புத்தகம் என்னோட கண்ணுல பட்டது. அதுல தெளிவா கொடுத்திருக்காங்க மகரிஷி. உணவை உமிழ்நீரில் கலந்து மென்று நன்றாக கூழாக்கி வாயிலேயே அந்த உணவை செரிக்க வைத்து குடலுக்குள் அனுப்ப வேண்டும்ங்கிறது அதுல
புலப்பட்டது அந்த பகுதியை படிக்கும்போது. இருந்தாலும் எனக்கு ஒரு பிராக்டிகல் எவிடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே! யாராவது இத கடைபிடிச்சு நம்மகிட்ட அனுபவத்த பகிர்ந்து கொண்டா ரொம்ப நல்லா இருக்குமே! அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் தற்செயலா ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதுல கலந்துக்கிட்டேன். அப்ப 105 கிலோ எடை உள்ள ஒரு +2 மாணவன அந்த வீடியோல பார்த்தேன். அவனோட பழைய ஃபோட்டோவையும் காமிச்சாங்க. பிரசன்ஸ்ல அவன் வெயிட் குறைஞ்ச அந்த வீடியோலயும் வந்தான். அப்ப அந்த பையன் சொன்னான். நான் வந்து அதிகாலையில இருந்து பயிற்சி செய்வேன். ஆனா உணவு விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையா இருப்பேன். நன்றா மென்று, மென்று, மென்று கூழாக்கி தான் உணவ நான் விழுங்குவேன். 1/2 மணி நேரம் ஆகும் நான் சாப்பிட்டு முடிக்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இத மாதிரி 6 மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சதுல எனக்கு 25 கிலோ குறைஞ்சிருக்கு. இப்ப நான் 80 கிலோ இருக்கேன். இன்னும் தீவிரமா பயிற்சி செஞ்சு என்னோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்ட நான் கொண்டு வந்துருவேன்னு சொன்னான் அந்த பையன். இத பார்த்த உடனே எனக்கு சாட்சாத் மகரிஷியே இந்த பையன் ரூபத்துல வந்து எனக்கு புத்தி சொன்ன மாரி இருந்தது. நானும் ரொம்ப வைராக்கியமா விடாம 1 மாசம் 3 வேளையும் அதே மாரி ரொம்ப சின்சியரா அதே மாரி சாப்பிட்டேன். அதே மாரி தண்ணீரையும் மகரிஷி சொன்ன மாரி உமிழ்நீரில் கலந்து சுவைத்து உமிழ்நீரின் தன்மைக்கு சாதாரண குடி தண்ணிய அப்படியே அந்த வழவழப்பா ஆகும் பாருங்க. வழவழப்பான பிறகுதான் விழுங்குனேன். இப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1 மாசம் கழிச்சு வெயிட் பார்க்கிறேன் 3 கிலோ 800 மில்லிகிராம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷத்த சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி 2வது மாசம் அதே மாரி முயற்சி செய்யும்போது தற்செயலா வெளியூருக்கு போற மாரி ஆச்சு. அப்ப சொந்தக்காரங்களோட நம்ம பேசாம சாப்பிட முடியல. கொஞ்சம் பேசிட்டே சாப்பிடுற மாரி ஆச்சு. அப்ப அத அடுத்து 2வது மாதம் அதே அளவுக்கு வெயிட் பெருசா குறையல. ஒரு 2 கிலோ கிட்ட தான் குறைஞ்சது. ஸோ 5 கிலோ 800 மில்லிகிராம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப இந்த ஒரு 10 நாள்ல ஒரு 200 கிராம் குறைஞ்சிருச்சு. ஆக மொத்தம் 6 கிலோ குறைக்கப்பட்டிருக்கேன். இன்னும் நான் ஒரு என்னோட கோல் வந்து இன்னும் ஒரு 6 கிலோ குறைக்கணும். அப்போ இந்த பருவுடல இப்போ பார்க்குந்தோறும் எனக்கு கண்ணாடியில பார்க்குந்தோறும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப வெயிட் போட்டப்ப ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்குற மாரி ஆயிப்போச்சு. அப்ப செலவும் அதிகமாகுது. நம்மளுக்கு வந்து பாரமாவும் இருக்குது. அப்போ ஒழுங்கா சுவாமிஜி சொல்ற மாரி ஐந்தில் அளவு முறையில முதல்ல உணவு விஷயத்திலயும், அந்த தண்ணீரை அருந்துவதிலும், அந்த முதல்ல இத ஒழுங்கா கடைபிடிக்கும்போது எவ்வளவு நன்மை அடைகிறோம் பாருங்க. அத மாதிரி ஆழமா நம்ம தத்துவங்கள புரிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க மன்றத்துக்கு 2004ல நாங்க போரூர் சென்னையில மன்றம் தொறந்தப்ப, ஒரு 67 வயசு பெண்மணி அருந்ததி அம்மா வந்தாங்க. அப்போ அவங்க சரியான தலைவலி அரை நூற்றாண்டு கிட்டத்தட்ட 50 வருஷமா நினைவு தெரிஞ்ச நாள்லருந்து தலைவலியோட இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. படிப்படியாக அந்த மைக்ரேன் தலைவலி அவங்கள விட்டு போயிருச்சு. அந்த மகிழ்ச்சிய பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும். போறவங்க, வரவங்க எல்லார்ட்டயும் சொல்லி நெறைய பெண்கள வந்து மனவளக்கலை மன்றங்கள்ல வந்து சேர்த்து விட்டாங்க. அப்போ தான் அடைந்த மகிழ்ச்சிய மற்றவர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாகத்தான் பெற முடியுது. இதுதான் மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கு வரையும் இந்த 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்ப 87 வயசுலயும் அம்மா அவங்க சின்சியரா இப்ப வரையும் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பேராசிரியர் ராகவேந்திர அம்மா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் கிடையாது. அவங்க வந்து தெலுங்குக்காரங்க. அவங்க சகோதரி வரலட்சுமி அம்மா. அவங்க துணையோட எங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு, தமிழ கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு, டிப்ளமோ முடிச்சு, அப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ முடிச்சு, இப்போ அவங்க வீட்ல ஒரு தவ மையம் தொடங்கி, பெரிய அளவுல இன்னைக்கு நெறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய அன்பர்களுக்கு பயிற்சி குடுத்து, ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தி, ஒவ்வொருத்தரையும் சிறந்த அது சொற்பொழிவாளர்களாகவும், சிறந்த பெ உடற்பயிற்சி வல்லுனர்களாகவும், இவங்க தான் சிறப்பா உடற்பயிற்சி கத்துக் குடுக்குறாங்க. இவங்கன்னா இவங்க காயகல்பத்துல வல்லுனர்ன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு தனித்திறமைய வெளிக்கொண்டு வர்ற அளவுக்கு ஊக்கப்படுத்தி அப்படியே கொண்டு வராங்க. இதனால நெறைய பெண்களோட மனக்குறை நீங்கிருச்சு. மனம் நிறைவா இருக்கு. அப்ப அந்த மன நிறைவு அப்படிங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி சுரங்கம்னு சுவாமிஜி சொல்றத வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அப்ப பயிற்சி தான் மனிதன வந்து முழுமையாக்கும். அப்ப அந்த மன நிறைவுங்கிறது ஒவ்வொரு காலகட்டமும் நாம வந்து அத முழுமையாக புரிந்து கொண்டு நிச்சயமா நாம கடைபிடிக்கணும். அப்ப இந்த உணவு அப்படிங்கும் பொழுது சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவாங்க, "நெற்றியில் உச்சியில் நினைவா இருங்கன்னு."
அப்ப நான் உணவை வந்து உண்ணும் பொழுது, ஆக்கினை துரிய நிலையிலேயே இருந்து உண்ணும் பொழுது, எனக்கு அந்த புலனடக்கம் இன்னும் அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் பிடிக்காத உணவ சாப்பிட்டோம்னா, பிடிச்ச உணவ சாப்பிட்டு நிறைவு செஞ்சுக்குவேன். இதனால தான் எனக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்ததுங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அப்போ தேவையில்லாம இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இந்த மாரி பழக்கம் இருக்கிறவங்க யாருனாலும் சரி, அந்த ஆகினை துரிய நிலையிலேயே உணவு தவம் செய்றோம் அப்படின்னு ஒரு மைண்டுக்கு ஒரு கண்டிஷன போட்டுட்டு, அப்போ உட்கார்ந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும்போது தான், அப்படியே அந்த இறை இன்பத்த நம்ம உள்ளும் புறமும் அப்படியே நம்ம உணர முடியும். அப்ப நம்மள பார்க்கும்போதே எல்லாருக்கும் என்ன, நீங்க முன்ன மாரி இல்ல, ரொம்ப தேஜஸா இருக்கிறீங்கன்னு உச்சியிலருந்து பாதம் வரையும் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது. அப்ப பயிற்சிய கடைபிடிக்கக்கூடிய தன்மை வருது. பெர்ஃபார்மன்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நம்ம மனவளம் அதிகமாயிடுது. அப்ப நம்ம பழகுற தன்மை, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிறைகளையே பார்க்கக்கூடிய தன்மை, ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட தனி திறமைய ஊக்கப்படுத்தும்போது, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஹார்மோனியஸ் லிங்க் உண்டாகுது. அப்ப இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டோபமைன், என்டார்பின், ஆக்சிடோசின், செரட்டோனின் இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ். பொதுவா வந்து இந்த பாராட்டுறதுல என்ன கஷ்டம்? பாராட்டுங்க. இப்ப பாராட்டும்போது இந்த டோபமைன் சுரக்கும். அப்ப நல்ல விஷயங்கள ஊக்கப்படுத்தணும். இந்த ஊக்கம்ங்கிறது நிச்சயமா உயர்வ தரும். அப்ப ஆக்கத்துறையில அறிவ செலுத்தணும், ஊக்கமுடன் உழைக்கணும், உயர்வு நிச்சயம் கிடைக்கும்னு அருள் தந்தை சொல்வாங்க. அப்ப இந்த கருமைய தூய்மையும் நடக்குது, நமக்கு நட்பு நலம் நல்லாக கிடைக்குது, இறுதியாக அந்த அறிவில் முழுமை பேறு எய்தக்கூடிய நிலையும் நமக்கு சித்தியாகுது. இப்ப மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் சிறப்பா செய்து வாழும்போது அந்த இறை உணர்வும், அற உணர்வும் நமக்கு கிடைக்குது. அப்ப பிறவி பெருங்கடல் நீந்தக்கூடிய அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்குது. முழுமை பேறு நமக்கு சித்தியாகுது. தவமும், அறமும் இணைந்த வாழ்க்கையில தான் அனைத்து நலன்களும் உண்டாகும் என்று கூறி, வாக்களித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மகிழ்வித்து மகிழ் என்ற தலைப்பில் நல்ல பல சுவையான உதாரணங்களோடு நம்மை எல்லாம் மகிழ்வித்த பேராசிரியர் ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகர்ஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோவும் மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்தோடு நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை
நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.